ஸோ ஓகே, குட் ஈவினிங் கைஸ். ஸோ குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ நம்ம டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி வந்து செக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 18, 19, 20 முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு டே 21ல ஸோ ஜனவரி 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இது முன்னாடி இது எங்கே இருக்கும் சார் இந்த வீடியோஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிரபு அக்ரிலேண்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா, ஸோ பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ ஓகேவா, உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ 18 ஃபர்ஸ்ட் போட்டது, 19, 20 போட்டாச்சு நம்ம. ஸோ 21 இன்னைக்கு போட போகிறோம். ஸோ இது வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஆஸ்பிரன்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ பிகாஸ் வந்து எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து அக்ரி ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து கிளாஸஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது போக இந்த ஆப்டிடியூட் கிளாஸஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட், ஸ்டார்ட் அப் இந்தியா மார்க்ஸ் 9 இயர்ஸ். ஓகேவா, அதாவது ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்தது வந்து 2016ல கொண்டு வந்தாங்க. ஓகே, அப்புறம் பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து 2016ல கொண்டு வந்தது. ஸோ அது வந்து 9 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலயமா 1,59,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து 1.5 lakhs 59, அதாவது 1,59,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 1.59 lakhs ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து 16.6 lakh ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16.6 lakh ஜாப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து 9 years ஆயிடுச்சு. ஸோ 1.5 lakhs இது வந்து இருக்கு. ஸோ 16.6 lakh ஜாப்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 9 years ஆயிடுச்சு. ஸோ யார் கொண்டு வந்தா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. 2016ல கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நியூஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து யூனியன் மினிஸ்டர், ஓகேவா, ஜெயசோதி சின்சிடியா லான்ச்சஸ் சஞ்சார் சாத்தி ஆப். ஓகேவா, சஞ்சார் சாத்தி ஆப் மொபைல் அப்ளிகேஷன் இது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட இந்த ஸ்கேம் கால்ஸ், ஃப்ராட் கால்ஸ் எல்லாம் வருது இல்லை, நம்மள ஸ்கேம் பண்றாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்ல இருந்து வந்து நம்மளை இது பண்றதுக்கு ஸோ அவங்களுக்கு அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரி செக்யூரிட்டியா இருக்கணும், நம்ம எப்படி அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கைட்லைன்ஸ் வந்து இந்த ஆப்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாரையும் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ இந்த யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து யார் கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் ஜெயோட்டிலா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் இவங்க. ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் செவரல் சிட்டிசன் ஃபோக்கஸ் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுல ஒன்று வந்து தான் சஞ்சார் சக்தி மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது மூலயமா ஸோ இது பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 4G மொபைல்ஸ்ல வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சொல்லியிருக்காங்க, மொபைல் ஆப் யூசர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம் எய்ம் டு என்ஹான்ஸ் டெலிகாம் செக்யூரிட்டி, அதாவது டெலிகம்யூனிகேஷன்ல இருக்கிறதுக்கு வந்து செக்யூரிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் சிட்டிசன்ஸ்க்கு அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல கொண்டு வந்ததுதான் சஞ்சார் சக்தி ஆப். ஓகேவா, மொபைல் ஆப். ஸோ நேற்று ஒரு ஆப்பை பத்தி பார்த்தோம். அது என்ன ஆப்புங்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கடுத்து யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் கத்தார். ஓகேவா, யூனியன் மினிஸ்டர்னா சென்ட்ரல் மினிஸ்டர் அவங்க. மத்திய அமைச்சர் வந்து அதாவது மனோகர் லால் கத்தார் லான்ச் டூல் கிட் ஃபார் 9th edition ஆஃப் ஸ்வச் ஸ்வரக்ஸான் அப்படிங்கிறது. ஸோ ஸ்வச் ஸ்வரக்ஸான் அப்படின்னா என்னன்னா, ஸ்வச் பாரத்ல ஒரு அமைப்பு அது. ஸோ வந்து இவங்க வந்து யாருன்னா, இவர் தான் யாரு, மினிஸ்டர் மனோகர் லால் கத்தார். இவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் இவர். ஸோ இவர் வந்து 9th edition வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்வச் சரக்ஷன் அப்படின்னா என்னன்னா, கிளீனஸ் சர்வே, அதாவது அர்பன் சைடு இருக்க கிளீனஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற சர்வே ரிப்போர்ட் தான். ஸோ அதுல 9th edition வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸ் கண்டக்ட் எக்ஸசைஸ் டெவில் ஸ்ட்ரைக். ஓகேவா, இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸ் கண்டக்ட் பண்ற எக்ஸசைஸ் பேர் வந்து டெவில் ஸ்ட்ரைக். ஸோ நேற்று வந்து இந்தியன் நேவி ஃபோர்ஸ் வந்து ஒரு இது கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, இது வந்து ஜனவரி 16 to 19 வந்து கண்டக்ட் பண்றாங்க இந்த எக்ஸசைஸ் பேரு. ஸோ இந்த எக்ஸசைஸ் பேர் என்னன்னு கேட்பாங்க, எக்ஸசைஸ் டெவில் ஸ்ட்ரைக். ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து வந்து இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன். ஓகேவா, இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஜிசி பவர் அப்படிங்கிறவங்க வந்து பிசிக்கல் சப்போர்ட் வந்து, அதாவது பிசிக்கல் சப்போர்ட்னா என்னது, ஃபினான்ஸ் சப்போர்ட் தான். ஓகேவா, அதை வந்து கொடுக்கறதுக்கான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து ஃபினான்சியல்
இன்டெலிஜென்ஸ் அண்ட் நேஷனல் ஹவுசிங் போர்டு அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது அவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் இது வேர்ல்டு ஃபியூச்சர் ஸ்கில் இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். வேர்ல்டு ஃபியூச்சர் ஸ்கில் இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து எந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓவராலா 25th பொசிஷன்ல இந்தியா இருக்காங்க. ஜாப் மார்க்கெட் ரெடினஸ்ல செகண்ட் பொசிஷன் ரொம்ப முக்கியம். வேர்ல்டு ஃபியூச்சர் ஸ்கில் இண்டெக்ஸ் 2025 இதுல வந்து இந்தியா வந்து ஜாப் மார்க்கெட் ரெடினஸ்ல வந்து செகண்ட் பிளேஸும் அதே மாதிரி ஓவரால்ல வந்து 25 இது வந்து கொடுத்து வந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது இதுல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. யூகே அவங்களோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 97.6. ஓகேவா? 97.6. யூகே வந்து 97.1. இந்தியாவோட ஸ்கோர் 76.6. ஸோ 25th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம். அடுத்த முக்கியமான நியூஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஸ்லோ டவுன் அட் 5%. அதாவது வேலையின்மையோட சதவீதம் வந்து 5% வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணுவா இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎல்ஓனா இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து 2025க்கான ரிப்போர்ட்ல குளோபல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 5% வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து விசிட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் வந்து 2 நாள் பயணமா வந்து ஸ்பெயினுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ இது வந்து எப்பயுமே போவாரு. ஸோ அதை வந்து 13, 14 வந்து 2 நாள் போயிருக்காரு. ஜெய்சங்கர் யாரை மீட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பானிஷ் கிங்க வந்து மீட் பண்ணியிருக்காரு. அவரோட பிரசிடென்ட்டையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் இதுக்காண்டி தான் போயிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான வந்து அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கு தான் வந்து ஜெய்சங்கர், அதாவது அஃபேர்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ஸ்பெயினுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி ரொம்ப முக்கியம், பிரிக்ஸ் அமைப்புல வந்து 9th கண்ட்ரியா வந்து யார் ஜாயின் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைஜீரியா இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜனவரி 2025ல. ஸோ நைஜீரியா பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் அந்த அமைப்புல வந்து நைஜீரியா வந்து இப்போ வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்தியாவோட ஜிடிபி நம்ம நேற்று பார்த்தோம் 6.7. ஸோ எக்கனாமிக்ல வந்து இது மொத்தமா இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸோ இன்னைக்கான நியூஸ் வந்து அவ்வளவுதான். இன்னைக்கான நியூஸ் வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்சிவ் ஃபோர்ஸ் டே வந்து Jan 19 வந்து கொண்டாடுறாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் வந்தா ஸோ அதை வந்து மேனேஜ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டீஸ்க்கான அந்த நேஷனல் ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு வந்து 9th ஜனவரியில வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதை வந்து அந்த டேவை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் இது பண்ணியிருக்காங்கன்னா 19. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ அதை நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.